டிட்வா புயல் காரணமாக ஆந்திரா மற்றும் 4 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். பாவேந்தர், விவரங்கள். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழ்நாடு ஒட்டிய பகுதிகளில் டிட்வா புயலானது மையம் கொண்டிருந்தது. அது வலுவிழந்த நிலையில தற்போது ஆழ்ந்த கூறப்படுகிறது. கடந்த 6 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இந்த திசையை நோக்கி நகரும் போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு கடல், வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வீசக்கூடும். இதன் வாயிலாக தமிழகம் மட்டும் இல்லாமல் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த டிட்வா புயலானது கரையை கடக்கும் பொழுது நல்ல காற்று வீசக்கூடும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 60 முதல் 85 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது 4 துறைமுகங்கள்ல 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாம்பட்டினம், மசுலுப்பட்டினம், நீஞ்சாம்பட்டினம், வடவேறு ஆகிய 4 துறைமுகங்கள்ல 3ஆம் புயல் எச்சரிக்கை கூண்டு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விசாகப்பட்டினம், கங்குவாகம், காக்கிநாடா ஆகிய துறைமுகங்கள்ல 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தமிழகத்தில் இன்று முழுவதும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பா தென் ஆந்திரா பகுதிகளில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.